கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 3 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது நன்றாக ஓய்வெடுங்கள். வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடிகாரம் அதிகாலை 1:55 மணிக்கு ஒலித்தது. பின்னிரவு உரையாடலின் சுமையினால் எனக்கு தூக்கம் வரவில்லை. சிக்கலாயிருந்த என்னுடைய படுக்கை விரிப்பை பிரித்து கொண்டு அமைதியாக படுத்து கொண்டேன். தூங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூகுளில் தேடினேன். ஆனால் மாறாக சிறு தூக்கம் தூங்காதீர்கள், காபி குடிக்க வேண்டாம், பகல் வேளைகளில் தாமதமாக வேலை செய்ய வேண்டாம் என்று என்ன செய்யக்கூடாது என்பதையே பார்த்தேன். இன்னும் வாசிக்கும் போது என்னுடைய லேப்டாப் கணினியில் படிக்க தாமதமாக திரை நேரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்ற ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது. அச்சச்சோ, செய்தி அனுப்புவது ஒரு நல்ல யோசனையாக இருக்கவில்லை. நன்றாக ஓய்வெடுக்க வேண்டுமானால் செய்யக்கூடாதவைகளின் பட்டியல்களே இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் ஓய்வை தழுவிக்கொள்ள ஓய்வு நாளில் என்னென்ன செய்யக்கூடாது என்ற கட்டளைகளை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் இயேசு ஒரு புதிய வழியை காண்பித்தார். விதிமுறைகளை வலியுறுத்துவதற்கு பதிலாக சீஷர்களை உறவுக்குள்ளாக அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதற்கு முந்தைய வசனத்தில் நமக்கு அவர் வெளிப்படுத்தின தேவனோடு அவர் வைத்திருந்த உறவை சுட்டி காட்டினார். பிதாவிடமிருந்து இயேசு அனுபவித்த உதவிகளை நம்மாலும் அனுபவிக்க முடியும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். நம்முடைய தூக்கத்துக்கு இடையூறு உண்டாகும் சில பொழுதுபோக்குகளை நாம் தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுவது என்பது கட்டளையை விட அதிகமாக உறவோடு தொடர்புடையது. நான் வாசிப்பதை நிறுத்திவிட்டு என்னுடைய கனத்த இருதயத்தை இயேசுவின் அழைப்பிதழான வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ற தலையணையின் மேல் வைத்துவிட்டேன். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவரோடு உறவில் ஓய்வெடுக்க இயேசு உங்களை அழைக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். ஆமேன். ஜெபம். அன்புள்ள பிதாவே, உம்மோடு தொடரும் உறவில் ஓய்வெடுக்க எங்களை அழைத்ததற்காக நன்றி. ஆமேன்.